வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வேண்டுகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேலைகள் செட்டிநாடு பருத்தி சேலைகள், சக்கம்பட்டியில் தயாரிக்கப்படும் பருத்தி சேலைகள். இந்த பார்த்துட்டு இருக்கிறதுல உங்களுக்கு சிம்பிள் பார்டராக வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு லுக்கு அதிகமாக இருக்குது. இப்போ இந்த பார்த்துட்டு சேலைலாம் த்ரெட் பார்டர் வந்துட்டு உங்களுக்கு டென்சிட்டி அதிகமாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் அது நல்லா திக்காக தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கட்டிங்கன்னா இன்னும் ரொம்பவே சூப்பர் லுக்காக இருக்கும். இதில் கலெக்ஷன்ஸ் மோஸ்ட்லி நிறையா வந்து சிம்பிள் பார்டர் இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. முந்தானையில் லயன் தான் வரும். பல்லு முந்தி எல்லாமே ஒன்று தான், அதில் லைன்ஸ் தான் வரும். எல்லா செட்டிநாடு காட்டன் சேலைகள்லையுமே லைன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த சேலைகளில் ப்ளவுஸ் கிடையாது. 5.5 மீட்டர்ஸ் 100 கவுண்டில் வந்துடும். உங்களுக்கு இந்த கலம்காரி ப்ளவுஸ் அவங்க கொடுக்குற ப்ளவுஸ் வேணும்னாலும் மேட்ச் பண்ணி தருவாங்க. இல்லை நம்மளே வெளியில் தனியாக நீங்கள் இது கஸ்டமைஸ் பண்ணி வேறு மாதிரி டிசைன் பண்ணி போட்டிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். ரொம்ப அந்த பார்டர் கலரில் சென்டரில் வர கலர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் மேட்ச் பண்ணி போய் இன்னும் சூப்பராக இருக்கும். நிறைய டிஃப்ரெண்ட்டாக அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இப்போ உங்களுக்காக அப்டேட் பண்ணுறாங்க, நிறையா வருது. வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன். நாங்கள் போடுற கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க, பெர்சனலைஸில் போட்டுருங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் டெய்லி அப்டேட் ஆகிட்ருக்கும். நாங்கள் போடுற கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். டைம் இருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்கள், வேறு என்ன மாதிரிலாம் போட்டால் நல்லாயிருக்கும், உங்களுக்கு எந்த மாதிரி சேரீ பிடிக்கும், அந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க சேலைகளில் 2 சேலைகள் வாங்கினீங்கன்னா 50 ரூபாய் ஒரே ஷிப்பிங்கில் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரே ஷிப்பிங் தான். நம்ம 2-3 தயாரிப்பாளர்கள்ட்டேருந்து வாங்குகிறோம், அதனால தான் சொல்கிறேன். இப்போ இந்த ஒரு கலெக்ஷன்ஸ்க்கு நீங்கள் சொன்னீங்கன்னா நானே சொல்லிடுவேன். அதர் ஸ்டேட்ஸில் இருக்கிறவங்க நீங்கள் அவங்க எந்த ஊருன்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் ஷிப்பிங் சார்ஜ் எவ்வளோன்னு சொல்லிடுவோம். அதுக்கப்புறமா நீங்கள் ஓகேனா நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். எந்த டீட்டெயில்ஸ்னாலும் நீங்கள் எப்போனாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கேட்டுக்கோங்க. இதே மாதிரி இப்போ நம்ம கொரியர் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒன்ஸ் பார்சல் பண்ணிட்டாங்கன்னா அது கொரியர் ஆஃபீஸ்க்கு அவங்க டிஸ்பேச் பண்ணுங்க, எடுத்துகிட்டு போயிடுவாங்க. திருப்பி நம்ம அதை மாற்றவோ எதுவும் பண்ண முடியாது. அதனால் செலக்ட் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டே பார்த்து நிதானமாக நல்லா பாருங்கள். டைம் கொடுத்து தான் நாங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோஸும் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதனால் பொறுமையாக பார்த்து டிசைன்ஸ்லாம் நல்லா க்ளோஸ்அப்பில் வச்சு பார்த்துட்டு அப்புறமா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு பண்ணிட்டாங்கன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது. அப்புறம் நீ மாற்றி கேட்டிங்கனாலும் என்னாலும் எதுவும் பண்ண முடியாது. அதுக்காக தான் திரும்ப திரும்ப எல்லா வீடியோலையும் சொல்கிறோம். கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நாங்கள் போடுற கொரியர் இன்றைக்கே இப்போ நீங்கள் எனக்கு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா சேம் டேயில் நாங்கள் டிஸ்பேச் பண்ணிடுவோம். ஏதோ ஒரு பிஸியாக இருந்தால் தான் ஒரு நாள் லேட்டாகும், அப்போயே நாங்கள் சொல்லிடுவோம் என்ன டிஸ்பேச் பண்ணணும்னு சொல்லிடுவோம். சொல்லிவிட்டு நாங்கள் ஃபோட்டோ எல்லாமே உங்களுக்கு அனுப்பிச்சிடுவோம். உங்களோட கொரியர் வந்துட்டு மறுநாளே, அதாவது நாங்கள் இன்றைக்கி டிஸ்பேச் பண்ணோன்னா மறுநாளே உங்கள் ஊரில் இருக்கிற உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஹப்புக்கு வந்துடும். இங்கே மெயின் ஹப்பு, அதாவது அந்த எஸ்டி கொரியர்னு வச்சுருப்பாங்க ஒரு மெயின் ப்ளேஸ், அங்கே வந்துடும். அங்கே இருந்து அங்கே ஒர்க் பண்ணுறவங்க உங்கள் வீட்டுக்கு கொண்டாந்து கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குறப்ப சம்டைம்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா நிறையா ஸ்டாக்கு கொடுக்க வேண்டிய டெலிவரி ஐட்டம்ஸ் இருந்ததுன்னா லேட் பண்ணிடுறாங்க கொரியர் சர்வீஸில் ஒர்க் பண்ணுறவங்க. இது எங்களோட மிஸ்டேக் கிடையாது. நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணினா அன்றைக்கே நாங்கள் டிஸ்பேச் பண்ணிடுவோம். கொரியர்காரவங்க உங்கள்கிட்ட டெலிவரி பண்ணுறதுக்கு லேட் பண்ணுறதுக்கு நாங்கள் பொறுப்பு எடுத்துக்க முடியாது.
நிறைய பேர் கேட்குறாங்க, எனக்கு மறுநாளே வந்துரும். நாங்க போட்டுருவோம், மறுநாள் வந்துரும். சம்டைம்ஸ் ஒரு சில பேர் அந்த மாரி பண்றாங்க. அதனால நாங்க உங்களுக்கு ட்ராக் ஐடி கூட குடுத்துடுறோம். முடிஞ்சா நீங்களே கூட சீக்கிரம் வேணும்னா, நீங்களே கலெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வாங்குற மாரி தோது இருந்ததுன்னா. இல்லைன்னா வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா வந்துரும். மறுநாள் வரலைன்னா கூட அதுக்கு மறுநாள் கொண்டாந்து குடுப்பாங்க. ஆனா, அந்த கொரியர் உங்க ஊருக்கே வந்துரும். மறுநாள் உங்க ஊர்ல தான் இருக்கும். அங்கே இருக்கிற எஸ்டி கொரியர் ஆஃபீஸில் வந்துரும். நெறைய கேட்குறாங்க. என்னால வந்துட்டு வாட்ஸ்அப்பில் என்னால் சொல்ல முடியல. அதனால தான் நான் வீடியோவில் சொல்கிறேன். யாரும் பயப்பட வேணாம். நம்ம ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுறோம், வருமோ வராதோ சொல்லிட்டு. வர வரைக்கும் நாங்கள் பொறுப்பு. நீங்கள் சொல்லலைன்னா கூட நாங்கள் கால் பண்ணி கேட்போம். சாரி மெசேஜில் கேட்போம், வந்துருச்சான்னு கேட்போம். உங்கள் பணத்துக்கு நாங்கள் பொறுப்பு. நாங்கள் ஏமாற்றணும், ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி ஸ்கேம் பண்ணணும் அப்படின்ற எந்த நோக்கமும் எங்களுக்கு கிடையாது. முழுக்க முழுக்க நியாயமான விலையில் நிறைந்த தரத்தில் உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஃபோட்டோஸாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஹேண்ட் ஸ்டாக் இருந்தால் இவ்வளோ பார்க்க முடியாது. நம்பிக்கை இருக்கிறவங்க பண்ணுங்கள். நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் பண்ணணும் நாங்கள் நினைக்கவும் இல்லை, எதிர்பார்க்கவும் இல்லை. நம்பிக்கை இருக்கிறவங்க வேணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள். கண்டிப்பாக 100% கேரண்டி தரோம். உங்களுக்கு சொன்னதை கரெக்டாக நாங்கள் கொண்டாந்து சேர்த்துருவோம். உங்கள் பணத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. நம்மளோட கேஷ் ஆன் டெலிவரி இல்லை. அதனால தான் நான் உங்களுக்கு இவ்வளோ நம்பிக்கை கொடுத்து நான் சொல்லிகிட்ருக்கோம். அதனால் தைரியமாக விருப்பம் இருக்கிறவங்க தைரியமாக பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள் ஓல்டு ஏஜஸ் 3 பேர் கேட்டாங்க. அவங்க எனக்கெல்லாம் பண்ண தெரியாது, நாங்கள் இங்கே பொண்ணு வந்தோம்னா நைட்டு தான் பண்ணுவோன்னு சொன்னீங்க. அப்படி பண்ணணுன்னா நீங்கள் நைட்டே என்கிட்ட கேட்டுட்டு அவைலபிள் இருக்கான்னு கேட்டுட்டு அப்புறமா நீங்கள் எனக்கு பே பண்ணால் போதும். கூட யாராவது ஆள் வச்சுக்கோங்க. தனியாக நீங்கள் இதில் ட்ரை பண்ண வேணாம். அது மாதிரி நீங்கள் மார்னிங் கேட்டுட்டு நீங்கள் ஈவினிங் வந்துட்டு எனக்கு பேமெண்ட் பண்ணிங்கனாலும் என்னால் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் எப்போ பண்ணதாக இருந்தாலும் ஒரு 1/2 அன் ஹவருக்கு நீங்கள் என் கூட கம்யூனிகேஷனில் இருந்தால் மட்டும்தான் அதை நான் பண்ண முடியும். அதனால் கூட யாராவது உங்கள் பொண்ணோ பையனோ இருந்தால் நீங்கள் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.